வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. மென்ஸு ஷர்ட் பேண்ட்டு அண்ட் உமன்ஸ் ப்ளவுஸ் சுடிதார் கோர்ஸு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது டெக்னாலஜி யாரும் இது இந்த பெடல் டைப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னன்னா மோட்டர் இங்கே வந்துடும். முன்னாடி எல்லாம் கீழே பெரிய மோட்டர் வச்சிருக்கோம். இப்போ மோட்டர் இங்கே வந்துடுறதுனால நல்ல பவர் சேவிங்கா இருக்கும். பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பவர் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். இது ஓடுற சத்தம் கூட கேட்காது. ஸோ மிஷின் வந்து 9900. ஆமா 9900 உங்களுடைய இது சாதாரண இது. உள்ள போகும்போது காமிக்கிறேன் சிங்கர்ல 9900H இருக்கு. அது எல்லாம் பாத்தீங்கன்னா 9900H. ஆமா அது பாத்தீங்கன்னா சோபா செட்டு தைக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் லெதர் ஐட்டமா தைக்கிறவங்க பண்றவங்களுக்கு அது ஆமா அது நல்லா இருக்கும். ஸோ இந்த மிஷின்ல வந்து பவர் சேவிங் டைப்பா இருக்கும். இதுல லைட் இருக்கும். நம்ம அங்க போய் அந்த மிஷின்ல நான் ஆன் பண்ணி காமிக்கணும். நம்ம அதுல பாத்துக்கலாம். லைட் இருக்கும். சிங்கிள் டாக் அடிக்க முடியும். ஆமா டாக் அடிக்க முடியும். நம்ம ஸ்பீடு ஸ்பீடு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஆமா ஸ்பீட வந்து அதிகப்படுத்திக்கலாம் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லெவல் உள்ள மிஷின். ஆமா அதே மாதிரி இந்த இதுல வரக்கூடிய மோட்டருக்கும் உள்ள ஒரு சின்ன போர்டு இருக்கும். இதுக்கு 3 வருஷம் வாரண்டி டோர் ஸ்டெப்லயே கொடுக்குறோம். அதனால கஸ்டமர் ஒரு மிஷின் வாங்கினா கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாம் போடும். ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சிங்கிள்ல இருந்து நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். இல்ல இந்த மிஷினுக்கு நாங்க வீட்லயே போய் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி மிஷின்களுக்கு தான் தலையை கொண்டு வாங்க ரெடி பண்ணி தந்துரும் சொல்லுவோம். இந்த மிஷினுக்கு நாங்க டோர் ஸ்டெப்ல சர்வீஸ் கொடுப்போம். சார் இந்த மிஷின் வந்து லேட்டஸ்ட் மிஷின் சிங்கர்ல 9900 மாடல். இது வந்து துணி தைக்கிறதுக்குள்ள மிஷின். நீங்க இதுல வந்து ஜீன்ஸ் வரைக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பிளவுஸ், சுடிதாரு, ஷர்ட், பேண்ட் எல்லாமே அடிச்சுக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணா ப்ரோக்ராம்ல போய் எஸ் அழுத்தினீங்கன்னா இது வரும். எஸ் செட்டிங்ல போயிட்டு இப்போ 400 ஹை ஸ்பீட்ல இருக்கு. நீங்க இதுல இப்படி குறைக்கணும்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பட்டன் அழுத்திங்கன்னா குறையும். 390 ஆச்சா 380, 370, 360, 350, 340 இப்படி குறைச்சிக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்பீடு நம்ம தேவையான ஸ்பீடுக்கு அளவுக்கு அந்த இல்லை எனக்கு 300ல இருந்து 350 ஆகினா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இதை அழுத்தினா இப்படி ஏறும். சரி 350ல வச்சுட்டோம். அது முடிஞ்சோடனே என்ன பண்ணா இந்த செட்டிங்ல இருக்கக்கூடிய எஸ் ஒரு அழுத்தினா அப்போ P01 காமிச்சோன்னா அந்த P ஒரு அழுத்தினா வெளியே வந்துடும். இது எதுக்காக இந்த P எஸ்ஸும் கொடுத்துருக்குன்னா போனோடனே ஆரம்பிக்கும் போது ஒரு P அழுத்தணும். அப்பதான் ப்ரோக்ராம் 1ன்னு காமிக்கணும். அந்த 1ன்னு காமிச்சதுக்கு அப்புறம் P அழுத்தக்கூடாது. அப்புறம் எஸ்ஸுக்கு வந்துடணும். அப்போ செட்டிங்ல வரும். நம்ம கூட்டணுமோ குறைக்கணுமோ பண்ணிட்டு திருப்பியும் ரிவர்ஸ்ல அதே மாதிரி எஸ்ஸுக்கு போன முதல்ல அப்புறம் பிஏ போனா வெளியே வந்துடும். ஸோ அது அப்போ நம்ம இதை கூட்டணும் குறைச்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்க மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மற்ற பிராண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பிஎஸ் எல்லாம் இருக்க ப்ரோக்ராம் செட்டிங் இருக்காது. அப்போ அவங்க குழந்தைங்களை என்ன பண்ண இவங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருப்பாங்க, குழந்தை ஒரு பக்கம் நோண்டிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காதான் இதுல வந்து லாக்கிங்கோட ப்ரோக்ராம் செட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இது அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆமா லாக் இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பாவின் வைண்டர் வந்து இதுல கொடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்க இந்த பாவின் வைண்டர் எப்பனாலும் இதுல இருக்கணும். நூல் இது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இதுல லாக் பண்ணிடணும். பிடிச்சி இந்த இதுல லாக் பண்ணி ஏன்னா இந்த நூல் வந்து ஃப்ரீயா இருந்துன்னு சொன்னா இங்க வந்து போயிடும். இங்க போயிடுச்சுன்னா மிஷினுக்கு வாரண்டி கிடைக்காது. உள்ள வந்து நூல் சுத்திக்கும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த அது இல்லாம இதுல பாவின் வைண்டர் இதுல பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சுட்டு நீங்க இப்போ ஒரு குத்து கீழே இறக்கணும் ஏத்தணும்னா இப்ப ஊசி மேல இருக்கு பாருங்க. க்ளோஸ்ல கொண்டு வாங்க. இந்த ஊசி மேல இருக்கு இல்லையா? இப்ப இது கீழே வரணும்னா இந்த பட்டன் இருக்குல்ல அதை ஒரு அழுத்தத்துல கீழே போயிடும். இன்னொரு வாட்டி மேல பண்ணா ஒரு குத்தணும். அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல இப்ப இந்த ஒரு காலர்லயோ இல்ல நம்ம ஷர்ட் பாக்கெட்லயோ வந்து நிக்குது. இது ஒரு குத்தணும்னா அப்ப நம்ம இதை அழுத்தியே இது பண்ணிக்கலாம். மிஷின் அழுத்தி அது கூடுதல் போமா குறைச்சி போமா அந்த கண்டிஷனே வேண்டாம். இந்த பயமே வேண்டாம். இந்த ஒரு அழுத்தத்துனா அது பண்ணிடணும். அது மாதிரி ஸ்பீட் ஆமா. அது இல்லாம இந்த இதுல பாத்தீங்கன்னா சைடுல ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அந்த இதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு லைட் வேணுமா வேண்டாமா, கூடுதல் வேணுமா குறைச்சி வேணுமாங்க பண்ணிக்கலாம். இப்போ இது இப்போ ஃபுல்ல இருக்கு. இப்போ இது பண்ணா டிம் ஆயிடுச்சு பாத்தீங்களா, குறைஞ்சிச்சா? இப்ப இன்னொரு அழுத்தத்துனா ஃபுல்லா தீர்ந்துச்சு. நமக்கு திருப்பி வேணும்னா திருப்பி ஒரு அழுத்தத்துனா வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைட் வேண்டாம்னாலும் இது பண்ணிக்கலாம். லைட் கம்மியா வேணாலும் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் இதுல இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து மோட்டர் சைட்ல இருக்கனால இதனுடைய பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மிஷினோட நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிற இடமும் தெரியாது, ஓடுற சத்தமும் கேட்காது. ஏன்னா மிஷின் ஓடும்போது சத்தம் கேட்டாதானே உங்களுக்கு மிஷின் வந்து இதுவா இருக்கும். ஏன்னா உள்ள பேரிங் கிடையாது.
மோட்டர் வந்து காயில் தான். இந்த இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஷாஃப்ட் தான் இதுல வந்து ரோட்டார் மாதிரி. மற்ற ஆர்டினரி மோட்டர் இண்டக்ஷன் மோட்டர்னா ரோட்டார் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி இது பண்ணும். இதுல இருக்கக்கூடிய அந்த காயில் தான் வந்து ஸ்டார்டர் மாதிரி செயல்படும். அதனால அதனுடைய ஆப்ரேஷன் வந்து பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி, நாய்ஸ் வராது, சர்வீஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கர் கம்பெனில என்ன பண்றாங்கன்னு சொன்னா 3 வருஷத்துக்கு. இப்ப இதுல வந்து மேஜர் பெரிய செலவு எதுல வரும்னா இதுல இருக்கக்கூடிய மோட்டர்லயும் போர்டுலயும் தான் ப்ராப்ளம் தான் நிறைய செலவாகும். கம்பெனி அதை பொறுப்பேற்றுக்குது. 3 வருஷம் வீட்லயே வந்து பார்த்து கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனி எல்லாம் அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஸோ இதை மாதிரி ஏன்னா சிங்கர் கம்பெனி வந்து ரொம்ப பழைய காலத்து கம்பெனி. முதல்ல சிங்கர் மிஷினை கண்டுபிடிச்சது இவங்க தான். இவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால இது நல்லா இருக்கும். இது துணிக்குள்ள மிஷின். ஸோ இதை பற்றி தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா சார் நீங்க வந்து இதோட இதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,500 மேல வரும். 22,500, 23, 24 அப்படி வரும். மாமா வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஞ்சம் ஹெவியா சோபா செட்டு தைக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அது 9900 காமிச்சல. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 9900H